மலேசியாவில் உள்ள மோசடி கும்பல்கள் சமூக ஊடகங்கள், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை பயன்படுத்தி குழந்தை பாலியல் சுரண்டல், மிரட்டி பணம் பறித்தல், சட்டவிரோத விற்பனை ஆகியவற்றை கலந்து அதிநவீன மோசடிகளை செயல்படுத்தி வருகின்றன. இதில் அவர்களது இலக்கு 10 பருவத்தைச் சேர்ந்த டீனேஜர்கள், இளைஞர்கள் ஆவர். MCCA எனும் மலேசிய சைபர் நுகர்வோர் சங்கத்தின் தலைவர் சிராஜ் ஜலீல் கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளில் பாரம்பரிய மக்காவ் சூதாட்டம், காதல் பரிசு மோசடி முதல் சிக்கலான பல அடுக்கு சைபர் குற்றங்கள் வரை அவர்களது மோசடி வலை விரிந்துள்ளது. டிக்டாக்கில் சுகர் மம்மி சேவை சலுகைகளை வழங்குவதாக ஒரு புது ரக மோசடி குறித்து அவர் எச்சரித்தார். இளைஞர்களை கவர்ந்திழுத்து குழந்தை பாலியல் சுரண்டல் என வகைப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட அந்தரங்க உள்ளடக்கத்தை பகிர அவர்கள் வற்புறுத்தப்படுகின்றனர். பின்னர் அவற்றை பொதுமக்களிடம் காட்டப்படும் என்று அவர்கள் மிரட்டப்படுகின்றனர். அதை வெளிப்படுத்துவதை தவிர்க்க பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து ஆயிரக்கணக்கான ரிங்கிட் பணம் பறிக்கப்படுகிறது என்று அவர் எச்சரித்தார்.